ஹாய் கைஸ். நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தால் வெளியிடுங்க, எந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருப்பாங்க, அண்ட் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருப்பாங்க, அண்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, அண்ட் பிஎஸ்சியில் டிப்ளமோ படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான ஜாப் கிடைக்காதா, ஆனால் எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது, சரிங்களா? இதில் நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, அண்டு பிஎஸ்சியில் நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் லெவலில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியரிங் அண்ட் டிப்போ மெட்டீரியல் சூப்பர்டென்ட் அண்டு கெமிக்கல் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2569 காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் 35,400 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். 18 வயதுலேருந்து 33 வயது வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே, ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். ஸோ டைம் பாஸ் பண்ண விரும்பலை. ஸோ நம்ம இப்போ என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ ஹாய் கைஸ். சென்னை ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇடிஎம்எஸ் சிஎம்ஏ அப்படின்ற பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜேஇனா என்ன, டிஎம்எஸ்ன்னா என்ன, சிஎம்ஏன்னா என்ன அப்படின்ற ப்ரீஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருந்துச்சுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் கிராஜுவேட்டுக்கான வீடியோவும் போட்டிருந்தேன். சிலர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கவங்கள ஏதாவது வேலை இருக்கா, ரயில்வேயில் வேலை இருந்தால் போடுங்க, நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன், அதுக்கு இணையான வேலை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கான, அதாவது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது, சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் மேலே நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிரும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போதும். இதில் என்னென்ன பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் ஆல்ரெடி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிட்டாங்க. அண்டு இதில் 31/10/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம், சப்போஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உங்களுடைய நேமோ, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ, உங்களுடைய அட்ரஸோ ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், நீங்கள் ராங்காக என்ட்ரி பண்ணிட்டீங்க, நான் அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விடோ கரெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? விண்டோ கரெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணுறம்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள், சரிங்களா? இதில் டோட்டல் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2569 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் மட்டுமே, சரிங்களா? இதில் என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியரிங், சரிங்களா? ஜேஇ அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்றது அர்த்தம். அண்ட் டிஎம்எஸ் அப்படின்னாக்கா டிப்போ மெட்டீரியல் சூப்பர்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு சிஎம்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கெமிக்கல், அதாவது கெமிக்கல் மெட்டாலாஜிக்கல், சரிங்களா? கெமிக்கல் மெட்டாலாஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணுவாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇடிஎம்எஸ் அண்டு சிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 35,400 ரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானம் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 33 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம், சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அதாவது ஜேஇ டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33வது பேஜில் வந்து உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதில் எவ்வளோ ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு முன்னாடியே முதல்ல என்ட்ரன்ஸில் வந்து சொல்லியிருந்தேன், டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா டிப்ளமோ 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அல்லது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரேடு வந்து படிச்சிருந்தாலும் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதுமானது, சரிங்களா? இந்த 5 ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்காகவும் அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் CMUTERSக்காகவும் அண்ட் ஜூனியர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியன்ஸ்க்காகவும் அண்ட் ஜூனியர் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸ் அண்ட் எலக்ட்ரானிக்காகவும் அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்க்காகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கும்போது 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து நீங்கள் சிவிலியர் இன்ஜினியரிங்கோ அல்லது பிஎஸ்சியில் வந்து நீங்கள் சிவிலியர் இன்ஜினியரிங்கோ 3 இயர்ஸ் கோர்ஸ் டியூரேஷனில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் வேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் டிசைனர்லேயோ அல்லது டிராயிங்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன்லையோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் ஒர்க்காகவும் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் ஒர்க் ஷாப்க்காகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலோ அல்லது ப்ரொடக்ஷனோ அல்லது ஆட்டோமொபைலோ அல்லது எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்கோ அல்லது இன்ஃபர்மேஷனோ அல்லது கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனியர் இன்ஜினியரிங் ட்ராக் மெயின்டெனன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷின்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலோ அல்லது எலக்ட்ரிக்கலோ அல்லது எலக்ட்ரானிக்ஸோ அல்லது மேனுஃபேக்சரிங்கோ அல்லது இண்டஸ்ட்ரியலோ அல்லது மெக்கானிக்கோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் கண்ட்ரோல் அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் டூல் அண்ட் மெக்கானிசம் அண்டு டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங் அண்ட் ஆட்டோமொபைல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்டு கம்படிஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங் கேரேஜ் அண்ட் விங்ஸுக்காகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியரிங்கில் வந்து டிசைன் ஒர்க் ஷாப்புக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கல் பவர் அண்ட் டீசல் மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் அண்டு மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் வெல்டருக்காகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி டிகிரியில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸு மற்றும் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதாவது ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வித் 45% வரைக்கும் உங்களுக்கான மார்க் வந்து இருக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸோ அல்லது கெமிஸ்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது கெமிக்கல் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம்
3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கலோ அல்லது எலக்ட்ரிக்கலோ அல்லது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரேடு வந்து படிச்சிருக்கீங்க டிப்ளமோவில் அப்படின்னா, நீங்கள் டீசல் எலக்ட்ரிக்கலோ அல்லது டீசல் ஒர்க் ஷாப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பலவிதமான பொசிஷன் எல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து தனியாக இருக்குது. ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்டு இஎம்யூக்கு வந்து தனியாக இருக்குது. அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் அண்டு பிரிட்ஜஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. அண்டு சிவிலியர் இன்ஜினியரிங் டிசைன் அதாவது டிராயிங்க்கு எஸ்டமிஷன்ஸ்க்காக வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் ஒர்க் ஷாப்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இதில் ரீசன் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா, நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கான இதில் வந்து சென்னையில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதுதான் நம்ம ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 160 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்டுக்கு அதாவது கேட்டகிரிக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சிக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அண்ட் இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே போதும். உங்களுக்கு ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணுமா இல்லை என்ன அப்படின்றத பார்க்கும்போது எங்களுக்கு நீங்கள் இந்தியன் சிட்டிசன் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்றத பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்கிற இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்குள்ளே 18 வயதுலேருந்து 18 வயது வந்து நிரம்பியிருக்கணும், 33 வயது உள்ள நீங்கள் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. இதில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அண்ட் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்எல்சி அண்ட் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரிக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி டிகிரி வந்து படிச்சிருக்கலாம். அண்ட் பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் டிப்ளமோவில் வந்து நீங்கள் எந்த ட்ரேடு படிச்சிருந்தாலும் உங்களுக்கான ஐடிஐ தவிர மீதி எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீஸில் தான் நிறைய பேருக்கு வந்து டவுட் வருது. இது வந்து ரீஃபண்டபிள் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்களே, எப்படி எனக்கு வந்து ரீஃபண்டபுளாக வரும் அப்படின்ற நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்குது. இதில் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேண்டிடேட் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹250 அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். இவங்களுக்கு எவ்வளோ ரீஃபண்டபுள் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ₹250 உங்களுக்கு வந்து ரிட்டனாக வந்துடும். சரிங்களா, மற்ற அதர் ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹500 அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து இருக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ₹400 உங்களுக்கு ரீஃபண்டபுளாக வரும் அப்படின்றதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி ரீஃபண்டபுளாக வரும் அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 1 நீங்கள் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீஃபண்டபுளாக வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபுளாக வந்துடும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி சார் எங்களுக்கு வரும், நாங்கள் எதுவுமே கொடுக்கலையா அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறபோது வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரீஃபண்டபுள் வர்றதுக்காக உங்களுடைய பேங்க் நேம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி இந்த பிரான்ச் நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்தா என்னுடைய ஃப்ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறபோது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் தான் நீங்கள் போடுறீங்களா
இல்லை வேறு யாராவது நீங்கள் போடுறீங்களா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. சரிங்களா? நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும். இதில் சில பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நான் ஒரு வேளை அட்டன் வந்து பண்ணலை அண்டு நான் வந்து எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். சரிங்களா? இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 இருக்கும், அண்டு அதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு 90 மினிட்ஸ் உங்களுக்கான டியூரேஷன் வந்து இருக்கும். இதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்து அப்படியே வந்து பண்ணுங்கள். சரிங்களா? இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷினும் அண்டு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினும், ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 15 கொஷினும் அண்டு ஜென்ரல் சயின்ஸில் வந்து 30 கொஷினும், டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸு உங்களுக்கான மார்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு 2க்காக, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி டெஸ்ட்டுக்காக 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? 10த்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷினும், ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷினும், அண்டு பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து 10 கொஷினும், அண்டு பேசிக் என்வாயர்மெண்ட் அண்டு பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஷினும், அண்ட் டெக்னிக்கல் அபிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷினும், டோட்டலாக வந்து 150 கொஷின்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதில் மினிமம் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்கும். சரிங்களா? இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து ஏதாவது ராங் ஆன்சருக்கு வந்து இது வந்து இருக்கா, அதாவது மைனஸ் மார்க் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை மார்க் வந்து கட் ஆகும். சரிங்களா? 4 கொஷின் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது 2ம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ட்ரேடுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கு தகுந்தாற போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் உங்களுடைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எங்கே ட்ரைனிங் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து www.rrbchennai.government.in நீங்கள் சர்ச் பண்ணினா போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் எப்படி வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கேர் டு அப்ளைன்னு இருக்கும். அந்த கிளிக் கேர் டு அப்ளைன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் இந்த மாதிரி நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் அவைலபிளாகவே இருக்குது. சரிங்களா? இல்லை 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். 21ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்டு நான் டெக்னிக்கல் பாப்புலர் அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 28ஆம் தேதி வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா சிஎம்டி, சிஎம்ஏ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம டிப்ளமோ லெவலில் இருக்கிறவங்க வந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. இதில் அப்ளைன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும், இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் 2 முறையில் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் மூலியமாகவும் அண்டு லாகின் வித் அக்கௌண்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? லாகின் ஆதார்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். அண்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிபி வந்து ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக லாகின் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் பேஜஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்து நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், டிப்ளமோ அண்டு 10th + இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 31ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ